இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஓசோன் டிப்ளீஷன் அப்படின்னா என்னன்னு வந்து பார்க்க போறோம். ஓசோன் டிப்ளீஷன் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா வாட் வி ஹவ் டு நோ இஸ் ஓசோன் லேயர்ல டிக்ரீஸ் ஆகுது அதோட திக்னஸ். ஓசோன் லேயரோட திக்னஸ் என்ன ஆகுது? கம்மி ஆகுது. சரி, பிஃபோர் வி ப்ரொசீட் வி ஹவ் டு நோ வாட் இஸ் தி அட்மாஸ்பியர், ரைட்? ஸோ அட்மாஸ்பியர் இஸ் நத்திங் பட் அ லேயர் ஆஃப் கேஸ். இந்த லேயர் ஆஃப் கேஸ்ல நிறைய கேசஸ் இருக்காங்க, லைக் நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஆர்கன், கார்பன் டை ஆக்சைடு and some trace gases, and it is abundant with nitrogen which is about 78%. second most abundant is oxygen and so on. இப்போ இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற இந்த லேயர் ஆஃப் கேசஸ் இருக்கிறதுனால தான் இந்த பூமியில என்ன நடக்குதுன்னா லைஃப் வந்து சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி டெம்பரேச்சரோட ரெகுலேஷன் இருக்கு. அண்ட் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்னா லைட்டு, சன்ல வர சில லைட் ரேஸ் which are harmful to us, அவங்கள வந்து வராமல் பார்த்துக்குது. ஸோ எர்த்தோட அட்மாஸ்பியரில் இவ்வளோ லேயர்ஸ் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸில் முக்கியமான லேயர் எந்த லேயர்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். இது வந்து 10லேருந்து 50 கிலோமீட்டர், அதாவது எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 10லேருந்து 50 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சில் இந்த டிஸ்டன்ஸில் ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயரோட பேர் தான் என்னன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்ற லேயரில் தான் என்ன இருக்குன்னா நம்மளோட ஓசோன் லேயர் இருக்கு. சரிங்களா? ஓசோன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஓசோன் இஸ் நத்திங் பட் அ கேஸ், O3 கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி O2 வந்து ஆக்சிஜன், அதே மாதிரி O3 வந்து ஓசோன். இந்த ஓசோன் தான் என்ன பண்ணுதுன்னா ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற ரேடியேஷனை வந்து எர்த்துக்குள்ள வராமல் பார்த்துக்குது. ஓகேவா? சரி. ஸோ வேர் இஸ் this ozone layer located? Stratosphere. Okay, பாருங்க 12 to 15 கிலோமீட்டர்ல தான் என்ன ஓசோன் லேயர். ஓகே, சரி. இப்போ இந்த ஓசோன் லேயர் வந்து முக்கியமா எந்த ரேஸ் வந்து அப்சர்வ் பண்ணி பூமிக்குள்ள வராம பார்த்துக்குதுன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ். இதை ஷார்ட்டா யூவி ரே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த யூவி ரேஸ் வந்து அது வந்து உள்ள வராம பார்த்துக்குச்சுன்னா, இன்கேஸ் அந்த யூவி ரே உள்ள வந்துருச்சுன்னா வாட் ஆர் தி காசஸ் ஆர் வாட் ஆர் தி ஹார்ம்ஸ் தட் கேன் பி காஸ்ட் ஆர் ஸ்கின் கேன்சர், கண்ணுல இருக்கிற ஒரு டிசீஸ் கேட்ராக்ட், இந்த மாதிரி ஸ்கின் பர்ன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனை தான் என்ன பண்ணுதுன்னா இந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணுது? அப்சர்வ் பண்ணுது. முக்கியமா இந்த அல்ட்ரா வயலட் ரேல இருக்கிற ரெண்டு காம்பனன்ட், UVB-யும் UVC-யும். சரிங்களா? So this is the important point which you have to know. Okay, now we'll be dealing how it is doing it. Okay, its composition is made up of O3 molecule. Now we'll understand how this ozone layer is forming. இந்த ஓசோன் லேயர் எப்படி உருவாச்சு அது முதல்ல பார்ப்போம். சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் கேஸ் இருக்கு. அதை மாலிகுலார் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? மாலிகுலார் ஆக்சிஜன். மாலிகுலார் ஆக்சிஜன்னா O2, O வந்து 2ன்னு எழுதுனா அதுதான் மாலிகுலார் ஆக்சிஜன். இந்த மாலிகுலார் ஆக்சிஜன் வந்து யூவி கூட ரியாக்ட் ஆனோடனே யூவி அவர் என்ன பண்ணிடுவார்னா பிரிச்சிருவாரு. எப்படி? O+O. இது என்னன்னு சொன்ன மாலிகுலார் ஆக்சிஜன். இதுதான் என்னதுன்னா அட்டாமிக் ஆக்சிஜன். பிரிஞ்சிருச்சு. இந்த அட்டாமிக் ஆக்சிஜன் காத்துல இருக்கிற இன்னொரு மாலிகுலார் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி தான் என்ன ஃபார்ம் பண்ணும்னா O3. சரிங்களா? ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா யூவி ரேஸ் இருக்குல்ல, UVB and UVC ரேஸ் என்ன ஆயிடுதுன்னா இந்த ப்ராசஸ்ல அப்சார்வ் ஆயிடுது, உள்ள போகாம இருக்கு. ஸோ how UV is absorbed? by forming ozone layer. அதாவது இந்த ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆகிறதுனால தான் இந்த யூவி ரேஸ் வந்து எர்த்குள்ள போகாம இருக்கு. கிளியரா? அண்ட் திஸ் இஸ் வாட் தி ப்ராசஸ் இஸ். ஓகே, இதை வந்து ஃபார்ம்ட் அண்ட் டெஸ்ட்ராய்டு நேச்சுரலி பை போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். இந்த ப்ராசஸ் வந்து நேச்சுரலா நடக்கும். சரிங்களா? அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங். ப்ளீஸ் நோட் திஸ் டர்ம். ஃபார்மேஷன் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. ஓசோன் லேயரோட திக்னஸ் எப்படி கம்மி ஆகுது அதை நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வந்து UNEP, அதாவது யுனைடெட் நேஷனோட
1987 இந்த இயர்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல் என்ன பண்ணாங்கன்னா பேன் பண்ணாங்க. அந்த கெமிக்கல் என்ன ஞாபகம் இருக்கா? 1987 UNEP ஒரு கெமிக்கலை பேன் பண்ணாங்க. அந்த கெமிக்கல் தான் என்னதுன்னா CFCs அப்படின்னு சொல்லுவாங்க, குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ். சரிங்களா? இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் எங்கேருந்து வந்துட்டு இருந்தாங்கன்னா ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர் இந்த மாதிரி சோர்சஸ்ல இருந்து வந்துட்டு இருந்தாங்க. இவங்க தான் முக்கியமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஓசோன் லேயர்ல ஓட்ட போட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஸோ பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஓசோன் மாலிக்யூல் அப்படின்னு சொன்னா தின் ஆகுது, அது ஓசோன் ஹோல்னு கூட சொல்லலாம். முக்கியமா எங்க ஹோல் ஆகுதுன்னா அண்டார்டிகாவுக்கு மேல 1980s இருந்து. அதனால 1987ல அதை பேன் பண்ணிட்டாங்க. இதோட திக்னஸை மெஷர் பண்றதுக்கு நம்ம ஒரு யூனிட் சொல்லுவோம். அது என்ன யூனிட்னா டாப்சன் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் எனி காம்பனன்ட், இப்போ இந்த பென்சில் இருக்குல்ல, இந்த பென்சிலோட திக்னஸ் சொல்றதுக்கு நம்ம எம்எம்ல சொல்லுவோம், மில்லிமீட்டர். அதே மாதிரி ஓசோனோட திக்னஸ் சொல்றதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டாப்சன் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஓசோன் வந்து தின் ஆறதுக்கு சிஎஃப்சி தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சது யாருன்னா நாசாவோட டோட்டல் ஓசோன் மேப்பிங் ஸ்பெக்ட்ரோமீட்டர். இது ஒரு சேட்டலைட் டேட்டா. சரிங்களா? லேட்டர் ஆன் தான் நிறைய டெசிஷன்ஸ் எடுத்தாங்க. Now let us understand how the mechanism is actually happening, how ozone layer is depleting. Okay, so see, this is CCl3F. இதுதான் என்னதுன்னா ஒரு வகையான குளோரோஃப்ளூரோ கார்பன். ஓகேவா? இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் CFC11 அப்படின்னு சொல்லுவாங்க. யூவி ரேஸ் கூட இன்டராக்ட் ஆகி எப்படி வந்து யூவி ரே வந்து O2 பிரிக்கும்ல, O+O ஆகும். அதே மாதிரி இந்த யூவி ரே வந்து இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் which is now in the atmosphere, which is released by AC and refrigerator, now it is in the atmosphere. What it will do, it will split this molecule also into CCl2F and Cl. Now the most important component here is this part, Cl part. See what is happening, this Cl, this one Cl ion or atom, what it is doing, it is interacting with the ozone molecules in the stratosphere. ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிற ஓசோன் மாலிக்யூல் கூட இந்த Cl ஆட்டம் என்ன பண்ணுதுன்னா ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா அந்த O3 உடைக்குது. எப்படி உடைக்குதுன்னா ClO ஆகும், O2 ஆகும். சரிங்களா? அது மொத்தம் என்ன ஆயிடுச்சு, ஓசோன் மாலிக்யூல்ஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ClO plus O அகைன் சேர்ந்து Cl plus O2 மாறிடும். ஓகேவா? What you have to infer from this reaction is ozone molecule is breaking down and it is broken down by this CFC, which is releasing chlorine atoms after being interacted with UV rays. Okay, now you saw that one Cl atom broke down and one ozone molecule, but actually one Cl atom is capable of destroying, see how many O3 molecules, count this, என்ன நம்பர் இது, 1 lakh molecules of ozone. ஓசோனோட 1 lakh molecules ஒரு Cl ஆட்டம், அதாவது இந்த Cl ஆட்டம் ரிலீஸ் ஆச்சுல, அதால பிரேக் பண்ண முடியும். சரிங்களா? அதனாலதான் ஓசோனோட திக்னஸ் என்ன ஆயிட்டே போகுதுன்னா அதிகமாயிட்டே போதா கம்மி ஆயிட்டே போதா, கம்மி ஆயிட்டே. சரிங்களா? நோட் பண்ணிக்கோ. இது மோஸ்ட் சிவியரா எங்க இருக்கு, மோஸ்ட் சிவியரா இந்த ஓசோன் ஹோல் எங்க நடக்கும்னா அண்டார்டிகால நடக்கும். முக்கியமா எந்த நேரத்துல நடக்கும்னா விண்டர்லயும் ஏர்லி ஸ்ப்ரிங் இந்த டைம். ஓகேவா? வின்டர் அண்ட் ஏர்லி ஸ்ப்ரிங் இந்த சீசன்ல நடக்கும் அண்டார்டிகால. ஏன்னா கூல் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும் போது என்ன நடக்கும்னா போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ் இவங்களோட ஃபார்மேஷன் எடுக்கும். சரிங்களா? இந்த போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஆக்டிவா இருக்கிற குளோரின் ஆட்டம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்டிவேட்டட் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? குளோரின் ஐட்டம்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருப்பாங்க, ஆனா அவங்கள ஆக்டிவேட் பண்றது யாருன்னா இந்த PSCs. சரிங்களா? பாருங்க, கன்வெர்ட் them into active forms. லேட்டர் ஆன் ஸ்ப்ரிங்கோட சன்லைட் வந்தோடனே என்ன நடக்கும்னா செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் மாசத்துல இதுதான் என்ன பண்ணும்னா Cl2 இருக்குல்ல, Cl2 மாலிக்யூல்ஸ் வந்து அப்போ வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல நிறைய இருப்பாங்க. அதை வந்து திருப்பியும் பிரேக் டவுன் பண்ணி அந்த குளோரின் ஆட்டம்ஸ், இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸை ரிலீஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓசோன் பர்ஸ்ட்ல ஹெல்ப் பண்ணுவாங்க.
முக்கியமா இந்த ரெண்டு சீசன், வின்டர் அண்ட் ஏர்லி ஸ்ப்ரிங். கிளியர் ஆயிடுச்சுல? ஸோ இதை பிஎஸ்சி அப்படின்னு சொன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட். இது ஏன் போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அண்டார்டிகா எங்க இருக்கு? சவுத் போல்ல இருக்கு. அங்க இருக்கிற ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்ற லேயர்ல ஃபார்ம் ஆகிற கிளவுட்ஸ். சரிங்களா? ஓகே, சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதனாலதான் சீசனல் ஓசோன் ஹோல் வந்து ஃபார்ம் ஆகும் அண்டார்டிகால. Now we'll discuss what are the effects of ozone depletion. ஹியூமன்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி யூவிபி ரேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கின் கேன்சர், கேட்டராக்ட், இம்யூன் ரெஸ்பான்ஸை சப்ரஸ் பண்றது, இதெல்லாம் பார்க்க முடியும். அனிமல்ஸ்ல ஐ டேமேஜ், டெவலப்மெண்டல் எஃபெக்ட்ஸ் இன் amphibians. Amphibians, these are again animals which live in both land and water. Land and water. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆர்கானிசமோட டெவலப்மெண்டல் எஃபெக்ட்ஸ், உங்களோட லைஃப் சைக்கிள்ல டெவலப்மெண்ட் நடக்குதுல்ல, அது வந்து எஃபெக்ட் பண்ணுவாங்க. டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ், லேண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து போட்டோசிந்தசிஸ் என்ன பண்ணும்னா ரெடியூஸ் பண்ணிடும். growth இன்ஹிபிஷன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாப். சரிங்களா? growth வந்து ஸ்டாப் பண்ணிடும் சென்சிட்டிவா இருக்கிற கிராப்ஸ்ல. அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ல ஃபைட்டோ பிளாங்க்டன், நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணும்போது என்ன பார்த்தோம்? பிளான்ட்ஸ் அதிகமாக வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்களா இல்லை ஓஷன்ல இருக்கிற ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ்? யாரு? ஓஷன்ல இருக்கிற ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் தான் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக போட்டோசிந்தசிஸ் பண்றாங்க. அப்போ ஆக்சிஜன் லெவல்ல யார் அதிகமாக கொடுக்குறா? யார் ப்ரொவைட் பண்றா? பிளான்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்களா இல்லை ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க? ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ். அவங்களும் போட்டோசிந்தசிஸ் தான் பண்ணுவாங்க, ஆனா அவங்க ஓஷனுக்குள்ள இருப்பாங்க. அப்போ the largest contributor of oxygen அப்படின்னு கேட்டா லேண்ட் பிளான்ட்ஸ் சொல்லுவீங்களா இல்ல ஓஷன் ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க? ஓஷன்ல இருக்கிற ஃபைட்டோ பிளாங்க்டன். அந்த மாதிரி இருக்கிற ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் கூட என்ன பண்ணுதுன்னா அஃபெக்ட் பண்ணுது போட்டோசிந்தசிஸ். டிஸ்ரப்ட்ஸ் மெரைன் பயோடைவர்சிட்டி. மெரைன் அதாவது ஓஷன்ல இருக்கிற ஆர்கானிசமோட பயோடைவர்சிட்டி என்ன பண்ணிடும்னா கம்மி பண்ணும். அதாவது நிறைய முக்கியமான ஸ்பீசிஸ்லாம் அழிஞ்சிருவாங்க. ஓகேவா? இதுதான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓசோன் டிப்ளீஷன். இப்போ இந்த ஓசோன் டிப்ளீஷன் நடந்துருச்சு, எல்லாரும் இதை அக்னாலேஜும் பண்ணிட்டாங்க. ஆனா அக்னாலேஜ் பண்ணதுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆக்ஷன் எடுத்தாங்க? 3 முக்கியமான ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. வியன்னா கன்வென்ஷன், மான்ட்ரியால் புரோட்டோகால், கிகாலி அமெண்ட்மெண்ட். இந்த கிகாலி அமெண்ட்மெண்ட்டை நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட கிளைமேட் சேஞ்ச் கிளாஸஸ்ல. ஸோ வியன்னா கன்வென்ஷன் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷனுக்காக எல்லா கண்ட்ரீஸும் வந்து சிஎஃப்சி ஆர் ஓசோனை டிப்ளீட் பண்ற சப்ஸ்டன்சஸ், அதாவது ஓடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ், இவங்களோட கான்சென்ட்ரேஷனை ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னு ஒரு கோஆபரேட்டிங் பாடி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு கன்வென்ஷன் நடந்தது, ஒரு மீட்டிங் நடந்தது 1985ல. மான்ட்ரியால் புரோட்டோகால். புரோட்டோகால்னா என்ன தம்பி? ஃபாலோ பண்ணணும் ரூல், கரெக்டா? ஸோ 1987ல மான்ட்ரியால் என்ற ஒரு சிட்டியில வந்து ஒரு புரோட்டோகால், ஒரு ரூலை வந்து சொன்னாங்க. அந்த ரூல் எப்படிப்பட்ட ரூல்? நான் பைண்டிங்கா பைண்டிங்கா? பைண்டிங். அதாவது எல்லா கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணணும். யாரெல்லாம் சைன் பண்ணணும்? எதை பத்தினா ஃபேஸ் அவுட் ஓடிஎஸ், ஃபேஸ் அவுட், ஃபேஸ் டவுன். 2 வார்த்தை வந்து நீங்க வந்து என்விரான்மெண்டல் கன்வென்ஷன்ஸ்ல பார்ப்பீங்க. ஃபேஸ் டவுன்னா கான்சென்ட்ரேஷனை கம்மி பண்றது, ஃபேஸ் அவுட் அப்படின்னு சொன்னா மொத்தமாவே காலி பண்றது. யார? ஓடிஎஸ். ஓடிஎஸோட கான்சென்ட்ரேஷன் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல மொத்தமாவே நம்ம என்ன பண்ணோம்னா குறைக்கணும். அதுக்காக ஒரு புரோட்டோகால். சரிங்களா? சிஎஃப்சியை பேன் பண்ணாங்க. சிஎஃப்சிக்கு பதிலாக எதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஹெச்எஃப்சி. ஹெச்எஃப்சினா என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ். சரிங்களா? ஹைட்ரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ். ஆனா ஹைட்ரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ் வந்து ஓடிஎஸ் இல்ல. இப்போ இது ஓடிஎஸ்ஸா இல்லையா? ஓசோனை டிப்ளீட் பண்ணாது, ஆனா கிளைமேட் சேஞ்ச் பண்ணும். சரிங்களா? ஹெச்எஃப்சியை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க மான்ட்ரியால் புரோட்டோகால். ஆனா லேட்டர் ஆன் என்ன ஃபைண்ட் பண்ணாங்கன்னா ஹெச்எஃப்சி ஹேஸ் a ரோல் இன் கிளைமேட் சேஞ்ச். ஓசோன் டிப்ளீஷன்ல இல்லைனாலும் கிளைமேட் சேஞ்ச்ல இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னா கிகாலி அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட்னா என்னது? சேஞ்ச். ஆல்ரெடி இருக்கிற புரோட்டோகால்ல ஒரு சேஞ்ச். எப்போ எடுத்துட்டு வந்தாங்கன்னா 2016ல. இங்க பாருங்க வேர்டு, ஃபேஸ்
டவுன். அப்போ ஃபுல்லா காலி பண்ண சொல்றாங்களா இல்ல குறைக்க சொல்றாங்க? ஏன்னா நம்ம இதுல வந்து ஒரு வகையில ரொம்ப டிபெண்ட் ஆயிருக்கும். இது வந்து ஒரு ஓடிஎஸ் இல்ல, பட் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஜிஹெச்ஜி. ஜிஹெச்ஜினா என்னது? கிரீன் ஹவுஸ் கேஸ். கிரீன் ஹவுஸ் கேஸ் தான் என்ன பண்ணும்? குளோபல் வார்மிங்கை வந்து பண்ணும். அதனால இதை வந்து பேஸ் டவுன் பண்ண சொன்னாங்க. ஆக மொத்தம் ஓசோன் லேயரை என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா பை 2065 வந்து ஃபுல்லா ரிகவர் ஆயிடும், சரிங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அகைன் திஸ் இஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன். இப்படிதான் நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம நிறைய ஆக்ஷன்ஸ் கன்வென்ஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம், பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணோம்.